ஹாய் பசங்களா. ஸோ ஃபைனலி நம்ம வெயிட் பண்ணது எதுக்காக அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் எப்போ ரிலீஸ் ஆகும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகும். ஸோ ரிசல்ட்டோட டேட் இன்னும் அஃபிஷியலாக வரல. பட் ஓஎம்ஆர் இல்லை சரிங்களா, ஓஎம்ஆர்க் ஆகட்டும் இல்லை கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா. நல்லா பாருங்க, நீங்க வெப்சைட்ல போங்க nta.nic.in சரிங்களா. அதுல போயிட்டு neat.nta.nic.inல போங்க. வழக்கம் போல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால உங்களோட ஸ்கேன்ட் ஓஎம்ஆர் ஷீட்டை பார்க்க முடியும். ஓகேவா, அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதை நீங்க பார்க்க முடியும். ஸோ ஸ்கேன்ட் ஓஎம்ஆர் ஷீட் என்ன, ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் என்ன, இது தயவு செய்து ஒரு 20-25 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு உட்காந்து பண்ணுங்க. அதாவது நீங்க ஏ ஆப்ஷனை மார்க் பண்ணியிருக்கீங்க, இங்க ரெஸ்பாண்டும் ஏ தான் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் என்ன ஆகும்னா நீங்க ஏ மார்க் பண்ணியிருப்பீங்க, தெரியாம இங்க பின்னு போயிருக்கும். அப்ப ஓஎம்ஆர் ஷீட்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அப்ப நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க, அங்க தப்பா ஏதாச்சும் மார்க் ஆயிருந்துச்சுன்னு இதை செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் மார்க் பண்ணதும் அங்கே ரெக்கார்ட் இருக்கிறது ஒன்று தானா. ஓகே, என்டிஏ வந்து 21 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, டைமிங் தப்பாக இருக்கட்டும், 5:20 வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கே தெரியல எப்போலேருந்து எப்போ வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ நல்லா பாருங்க என்ன சொல்றாங்க, என்டிஏஸ் அப்லோடட் த ஸ்கேன்ட் ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஃபார் இட். சரியா, ஸோ ஓஎம்ஆர் ஷீட்ல என்ன நீங்க மார்க் பண்ணியிருக்கீங்க, அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்குது, அதை வந்து ரெண்டுத்தையும் நீங்க சைட் பை சைடு உட்காந்து ஒரு கொஸ்டின் கம்பேர் பண்ணி, நீ ஏ போட்டிருக்கேன்னா அங்கே ஏ இருக்கா, நீ பி போட்டிருக்கேன்னா அங்கே பி இருக்கா, இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி மாறி இருக்கு அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா, எஸ். ஸோ இது வந்து உங்க மெயிலுக்கே அனுப்பியிருக்காங்கடா, ஓஎம்ஆர் ஷீட்டு உங்க மெயிலுக்கே அனுப்பியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் கிவன் an opportunity to make online response challenge. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம். சார் நான் மார்க் பண்ணது ஒன்று, அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு இன்னொன்று அப்படிங்கிறது நீங்க ரெஸ்பான்ஸாக மார்க் பண்ணலாம். ஸோ ஒரு ரெஸ்பான்ஸுக்காக 200 ரூபா பே பண்ணணும். இப்போ நீ வந்து பி ஆப்ஷன் போட்டிருக்க, நான் அங்கே ஏ வந்துருக்குன்னா நீ எதை மார்க் பண்ணல. சரி, 135 நான் ரெஸ்பான்ஸ் பண்ணது இவ்வளோ, அங்கே ரெக்கார்ட் இருக்குது இப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அதை வந்து எப்படி பண்ணுங்கிறது எல்லாருக்குமே காட்டுறேன். ஓகேவா, பட் இது நான் ரீஃபண்டபிள். எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, சப்போஸ் ஒரு பையன் சொல்கிறான், சார் நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறது இது, வந்திருக்கிறது இது அப்படின்னா உங்க மேலே தப்பு இருக்கு. உங்க மேலே தப்பு வச்சுக்கிட்டு பசங்கள்ட்ட போய் 200 ரூபா வாங்குறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. பட் அப்படிதான் சிஸ்டம் இருக்கு, சிஸ்டம் மாறணும். The candidates are requested to visit the website. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. சரியா, அங்கே போய் சேலஞ்ச் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் உங்களோட கிரெடென்ஷியல் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுறது, அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு. சரியா, ஸோ டு என்ஷூர் த டேட்டா ப்ரைவசி அண்ட் டேட்டா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி 2-factor authentication வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக்லி நீங்கள் நார்மலாக பாஸ்வேர்டு மட்டும் போட்டு உள்ளே போக முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஓடிபி வரும். சரியா, ஓடிபி எங்கே வரும், உங்களோட செல்ஃபோன் நம்பருக்கும் இமெயில் அட்ரஸ்க்கு வரும். இதுக்கு முன்னாடி இது இல்லை, இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யாருக்காச்சும் பாஸ்வேர்டு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, அவங்களுக்கு ஓடிபி இருந்தால் தான் அவங்களால லாகின் பண்ண முடியும். இந்த டீடைல் இன்ஃபர்மேஷன் அலாங் வித் ப்ரொசீஜர் ஆஃப் த சேலஞ்ச் வந்து கீழே இருக்கு. ஸோ எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ உள்ளே போங்க, வெப்சைட்குள்ளே போய் இந்த 2 ஓடிபி டைப் பண்ணிக்கோங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். போர்ட்டல் சேலஞ்ச் பண்ணிட்டு நீங்க வியூ ஓஎம்ஆர் கொடுக்கலாம், அப்புறம் ரெக்கார்டிங் ரெஸ்பான்ஸ் ரெண்டுத்தையும் சைட் பை சைடு உட்காந்து கம்பேர் பண்ணுங்க. எதுலையாச்சும் தப்பு இருக்கு அப்படின்னா அதை மார்க் பண்ணி காட்டணும். ஒன்று சரியா, ஒரு தப்பு சரியா, அதாவது சார் நான் இது போட்டிருக்கேன் அங்கே இது ரெஸ்பான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்றுக்கு நீங்க என்ன பண்ணணும், 200 ரூபா செலவு பண்ணணும். ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, அங்கே தப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஏன்னா 5 மார்க் இன்க்ரீஸ் ஆயிரும். கரெக்டா, சார் நான் பி கொடுத்துருக்கேன், இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏ, நான் பி கொடுத்துருக்கேன், அங்கே ரெஸ்பான்ஸ்ல இருந்து டி தான் ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது நீ பண்ண வேணாம். ஏன் 200 ரூபா வேஸ்டா போகும், பி வந்து டியா மாறும், உனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை. எனக்கு கரெக்ட் ஆன்சர் ஏ. புரியுதா, தட் தப்பு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தயவு செய்து ஹைலைட் பண்ணிட்டு என்டிஏவை ட்விட்டர்ல டேக் பண்ணுங்க. சரியா, என்னதான் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க டேக் பண்ணி விட்டுருங்க என்டிஏவை, இல்லைன்னா எனக்காச்சும் அனுப்புங்க, நான் பாக்குறேன். ஓகே, ஆனா தப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சேலஞ்ச் பண்ணி 5 மார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டான மார்க் வாங்குறதுக்கு நம்ம 200 ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது பேர் லஞ்சம் இல்லைன்னு என்ன சொல்றேன். திஸ் ப்ராசஸ் ஃபீஸ் ரீஃபண்டபிள். ஓகே, மேலே நான் ரீஃபண்டபிள்னு போட்டிருந்தா இப்போ ரீஃபண்டபிள். ஓகே ஓகே, இல்லை நான் தான் ஒழுங்கா படிக்கலையா, இங்கே பாரு, ஃபார் ஈச் ரெஸ்பான்ஸ் நான் ரீஃபண்டபிள்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மணி வந்து ரீஃபண்டபிள் எப்போ சார், நம்ம கொடுக்குறது கரெக்ட், சப்போஸ் நான் கிளைம் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சுன்னா திஸ் ஃபீஸ் இஸ் ரீஃபண்டபிள். என்டிஏக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியலடா, மேலே நான் ரீஃபண்டபிள்னு கொடுக்குறேன், அப்போ தான் நிறைய பேர் இது கேட்காம இருப்பாங்க. உள்ள வந்து ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்கான். ஓகே, டோட்டல் ஃபீஸ் கால்குலேட்டட் ஆட்டோமேட்டிக். நீ எத்தனை கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் ஃபீஸ் வந்து கால்குலேட் ஆகிட்டு வந்துடும். அதை நெட் பேங்கிங் வச்சு நீ பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. ஓகே, ஸோ நல்லா பாருங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோ. நைட் டைம் உட்காந்து ஃபுல்லாக தயவு செய்து இந்த வேலையை பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா,
அதே மாதிரி இதெல்லாம் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் சரியா. நீங்க சின்ன சின்ன பபிள் எங்கேயாச்சும் டச் பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாம் கவுண்ட் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஸோ அதெல்லாம் இப்போ தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ பாருங்க, உங்களுக்கு டவுட் டிஃபிகல்ட் ஏதாவது இருந்தால் கேளுங்க. ரிசல்ட் என்னைக்கு வரும் அப்படின்னா நல்லா பாரு, 15ஆம் தேதி வரைக்கும் இது அவைலபிளா இருக்க போகுது. ஓகே, ஸோ 17, 18, மேக்ஸிமம் 20ஆம் தேதினு வச்சுக்கோங்க. 18லேருந்து 20க்குள்ள உங்க ரிசல்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் வழக்கம் போல 1 மாசம் டைம் தான் எடுக்கணும்னு எதுக்காக இவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னாங்க எனக்கு தெரியல. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு எதுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் மார்க் கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் ட்ராப் எடுக்க போறீங்கன்னா யக்கீன் தமிழ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.